அபி, நீயே யோசிச்சு பாரு. சரளா ஆண்டியோடைய மனசு எவ்வளவு பாடுபடும். பாவம் பயந்து போயிருக்காங்க. ஏன் மேலே எனக்கு கோவமா வருது. இந்த உண்மையெல்லாம் தெரியாம அவங்கள பத்தி நான் எவ்வளவு தப்பா பேசிட்டேன். ஆனா இப்பதான் எனக்கு நல்லா புரியுது, இது எல்லாம் இந்த பிரக்யாவோட வேலைதான். எது வேணா பொய்யா இருக்கலாம். சரளா ஆண்டி கண்ணுல இருந்து வர கண்ணீர் பொய் இல்ல. யோ கரெக்ட். அப்படி ஒரு வேலை சரளா ஆண்டிக்கு பணம் தேவைப்பட்டிருந்தா அவங்க உன்கிட்டயே கேட்டிருப்பாங்க. இப்படி எல்லாம் திருட வேண்டிய அவசியமே அவங்களுக்கு கிடையாது. பணத்துடைய தேவை, பணத்து மேல பேராசை எல்லாமே இவளுக்கு மட்டும்தான் இருக்கு. பணத்துக்காக இவ என்ன வேணாலும் செய்வான்னு நம்ம எல்லாருக்குமே தெரியுமே. பணம் தான் முக்கியம்னு புருஷனையே உதறி தள்ளவ தானே இவ. அபியை ஏமாத்தி மொத்த ப்ராப்பர்ட்டியை எழுதி வாங்கினதோட இல்லாம பெத்த அம்மாவையே திருடி ஆக்கிட்ட. சரளா ஆண்டியோட இயலாமைய மனசாட்சி இல்லாம இவ தனக்கு சாதகமா பயன்படுத்திட்டா. திருடுனது அவங்க இல்ல அபி, திருடி இவதான். ஆரம்பத்துல இருந்து எனக்கு உன் மேல சந்தேகம் இருந்துச்சு. ஆனா நான் அதை வெளியில காட்டிக்கல. நடக்கிறது நடக்கட்டும், கடைசியா நீ என்னதான் சொல்ல போறேன்னு பாக்கதான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பணம் காணாம போனது தெரியாத மாதிரியே நடிச்சேன். அப்பதானே நீ திருடுனு யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. ஆனா அதுக்காக உங்க அம்மா மேலே திருட்டு பட்டம் கட்டுவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீ தப்பிக்க இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறியா? ஏன் இப்படி பொய் சொல்ற? இதுதான் உண்மை. உண்மைய பொய்யாக்க நீ முயற்சி பண்ணிட்டு இருக்க. நீ திருடல நிரூபிக்க பாக்குற. தனு ஏன் இப்படிலாம் பண்றா? முதல்ல ஏன் மேல பழிய போட்டா, இப்ப பிரக்யா மேல பழிய போடுறா. திடீர்னு ஏன் இப்படி மாத்தி பேசுறா? ஏதோ திட்டத்தோட தான் இப்படி எல்லாம் பண்றா. வெளியில போலீஸ் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டுதா நிலைமையை தனக்கு சாதகமாக்கிக்க பிரக்யா மேல திருட்டு பழிய போடுறா. இத புரிஞ்சுக்காம பிரக்யா ஏதாவது உணர்ச்சி வசப்பட்டு பேசி அத போலீஸ்காரங்க கேட்டுட்டாங்கன்னா பிரக்யா தான் திருடுனா நினைச்சுக்கிட்டு போலீஸ்காரங்க அவளை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. பிரக்யா இருக்கிறதுனாலதான் அவளால இன்னும் அபியை கல்யாணம் பண்ணிக்க முடியல. பிரக்யா மட்டும் ஜெயிலுக்கு போயிட்டானா தனுவை தட்டி கேட்க ஆளே இருக்க மாட்டாங்க. அவ ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் முதல் வேலையா கோர்ட்ல இருக்கிற டிவோர்ஸ் பேப்பர்ல இருக்கிறது பிரக்யாவோட கையெழுத்து தான் எப்படியாவது நிரூபிக்க பாப்பா. ஒருவேளை டிவோர்ஸ் கிடைச்சிருச்சுன்னா உடனே அபியை கல்யாணம் பண்ணிக்கத்தான் பாப்பா. அவளை தடுக்க இங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இத்தனை நாளா என் பொண்ணு நடத்திக்கிட்டு வந்த இந்த போராட்டம் ஒரே நல்ல நாசமாயிடக்கூடாது. இதனால அவ முயற்சிக்கெல்லாம் பலன் கிடைக்காமலே போயிடும். அவ வாழ்க்கையே கேள்விக்குறியாயிடும். இல்ல, அப்படி நடக்க நான் விட மாட்டேன். என் பொண்ணு பிரக்யா மட்டும் ஜெயிலுக்கு போயிட்டானா அப்புறம் தனு அபியோட பொண்டாட்டிங்கிற உரிமையோட நிரந்தரமா இந்த வீட்லயே இருந்துருவா. இந்த வீட்டுல அபியோட பொண்டாட்டியா என் பொண்ணு தவிர வேற யாரும் வாழக்கூடாது. என் பொண்ணோட மஞ்சள் குங்குமத்தையும் தாலியும் காப்பாத்த நான் தான் போராடியாகணும். இப்ப எல்லாமே என் கையில தான் இருக்கு. தப்பா எதுவும் நடந்துடக்கூடாது. அதுக்கு முன்னாடி நான் எப்படியாவது தடுத்தே ஆகணும். போது நிறுத்துங்க, போது நிறுத்துங்க. அந்த 1 கோடி ரூபாய் பணத்தை நான் தான் திருடினேன். சும்மா இரு சரளா. யாரோ என்னமோ பேசுறாங்கன்னு நீ இப்படி எல்லாம் பண்ணாத. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கம்மா. நான் மட்டும் இப்ப இப்படி பண்ணலன்னா நீங்களும் பிரக்யாவும் கண்ட கனவு எப்பவும் நிறைவேறாமலே போயிடும். பிரக்யாவுக்கு பதிலா தனு இந்த வீட்டுக்கு மருமகள் ஆயிடுவா. அதோட என் பொண்ணு பிரக்யா அபியை விட்டு நிரந்தரமா பிரிஞ்சு போயிடுவா. புதினா போண்டா தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது.
அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? ஆ, அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.